உங்கள் கட்சி பதவியில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதிலிருந்து நீங்கள் சாதி ஒழிப்பை தொடங்கலாமா இல்லையா? நீங்கள் பண்ணீங்கன்னா நான் மனசார வாழ்த்துறேன் திமுக. உண்மையான சுயமரியாதை கட்சி, சமூக நீதி கட்சி என்று நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஜாதி பார்க்காம கேண்டிடேட்டு போடணுன்ற வாதத்துக்குள்ளெல்லாம் நான் போகல. நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கணும், அதனால் நான் அது உள்ள நுழைய விரும்பலை. 64 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். 60 பேர் தலித் அல்லாதோர், 4 பேரை பேருக்கு போட்டு வச்சுருக்காங்க. இதில் 18% நாங்கள் தாழ்த்தப்பட்டோருக்காக ஒதுக்குகிறோம் என்று ஏன் சொல்ல உங்களுக்கு மனம் வரவில்லை? இதிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் தானே உங்களோட சீர்திருத்தத்தை. இந்த பேரை நீங்கள் எல்லாம் மாற்றுறீங்களே, ஜாதி ஒழிஞ்சிருமாப்பா? உங்கள் கட்சியில் இருக்க ஜாதி பார்க்காம இருக்கானா? இந்த 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு உதவித்தொகையோ அரசு வேலைகளில் முன்னுரிமை என்று ஒரு அறிவிப்பு இருந்தது. அதை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல தெரியுமா? நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அது ஒன்று. என்னென்னா, இதை நிறைவேற்றணும்னா சாதி இந்துக்கள் எல்லாம் கோவப்படுவார்கள், அவர்களது வாக்குகள் போய்விடும். நீங்கள் அதை தொடவே இல்லை. இந்த கோரிக்கை கல்யாணம் முடிச்சவனுக்கு பாதுகாப்பாவது கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கல, வெட்டி கொள்றான். உங்கள் கூட்டணி கட்சிகளே சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்களா? அதற்கு செவிசாய்க்கிறீர்களா? ஆனால் முகப்பூச்சு போடும் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.